கர்த்தருக்கு முன்பாக தாழ்மையாய் சொல்லுகிறேன், 3 பேரை வைத்து அந்த திருச்சபையை நம்ம 2005 ஆரம்பிச்சோம். ஆனா இவ்வளவு தூரம் ஆண்டவர் என்னை உயர்த்தினார். ஆயிரங்களுக்கு நம்பினார், லட்சங்களுக்கு நம்பினார், இப்ப ஆண்டவர் கோடிகளுக்கு நம்பினார். போன இந்த ஞாயிற்றுக்கிழமை, இப்ப இன்னைக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமையை கூட பாத்ரூமுக்குள்ள போய் ஆலயத்துல பலிபீடத்துக்கு முன்னாடி நிக்கிறதுக்கு முன்னாடி அழுதுட்டே தாங்க வந்தேன். ஆண்டவரே, எனக்கு பிரசங்கம் பண்ண தெரியாது ஆண்டவரே, எனக்கு பாட்டு பாட தெரியாது ஆண்டவரே, எனக்கு ஜனங்களுடைய இருதயத்தை கண்டுபிடிக்க தெரியாது ஆண்டவரே, அதனால நீங்க தான் ஆண்டவரே பேசணும், என்னதான் பிரசங்கம் பண்ணாலும் கிரியை செய்கிறது நீங்க தான் அப்படின்னு இந்த ஞாயிற்றுக்கிழமை கூட அழுதுட்டு தான் கர்த்தர் சமூகத்துல வந்து நின்னேன். லிட்டரலா உண்மையா பலிபீடத்திலிருந்து சொல்றேன். அப்ப நான் நம்புறேன், தாழ்மை உள்ளவனை கர்த்தர் கிருபையின் மேல கிருபை கொடுக்கிறது. அதனால இதுவரைக்கும் ஒருவேளை உங்கள் பெருமையினால ஒருவேளை நீங்க நிறைய இழந்திருக்கலாம். இந்த ஜெபத்துல இருக்கிறவங்க அப்படிதான், பெருமையினால சிலர் பாக்கெட்ல இருக்கிற பணத்தை அப்படியே வாரி இறைப்பாங்க பாருங்களேன். பெருமையினால அந்த பேர் வரணுன்றதுக்காக அந்த பணத்தை எல்லாம் கொடுப்பாங்க, கடன் கொடுப்பாங்க, மற்றவங்களுக்கு முன்னாடி போட்டோ எடுத்துக்குவாங்க. பெருமையினுடைய ஒரு பெர்சன்டேஜ் கூட உங்களுக்குள்ள எப்பவுமே ஒட்டிடக்கூடாது. ஒரு கார் வாங்கும்போது கர்த்தர் நாமத்தை தான் மகிமைப்படுத்தணும், ஒரு பைக் வாங்கும்போது கர்த்தர் நாமத்தை தான் மகிமைப்படுத்தணும், ஒரு கடை ஓபன் பண்ணும்போது கர்த்தர் நாமத்தை தான் மகிமைப்படுத்தணும், ஒரு திருமணம் நல்லா நடக்கும்போது கர்த்தர் நாமத்தை தான் மகிமைப்படுத்தணும். எதுலையுமே உங்களுக்கு மரியாதையை நீங்க கொண்டு வராதீங்க. நீங்க மறைஞ்சிருங்க. நான் சொல்றேன், நீங்க மறைய 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 கர்த்தர் உங்க மூலமாய் பகிரங்கமா வெளிப்படுவார், ரொம்ப பெருசா வெளிப்படுவார். ஒரு நாள்ல ஒரு 100 டைம் நீங்க சொல்லுங்க, என்ன தாழ்த்துற ஆண்டவரே, நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, நான் எனக்கு அடிக்கடி பெருமை வருதுன்னு சொல்றவங்க, பெருமையிலிருந்து நீங்க மேற்கொள்ளணும்னா இந்த ஒரு வழிதான் இருக்குது. டெய்லி ஒரு 100 டைம் ஆகுது நீங்க சொல்லணும், நான் ஒன்றும் இல்லை, இந்த வேலைக்கு நான் தகுதி இல்லை, இந்த சம்பாத்தியத்துக்கு நான் தகுதி இல்லை, இந்த ஆகாரத்துக்கு நான் தகுதி இல்லை, இந்த ட்ரெஸ்ஸுக்கு நான் தகுதி இல்லை. இந்த மாதிரி ஒரு நாள்ல 100 டைம் நினைச்சீங்கன்னா போதும், உங்களை குறித்து உங்களுக்கு பெருமை வரவே வராதுங்க.